என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான சீன் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அதோட அர்த்தம் தெரிஞ்சா அந்த டீமன் மேல இருக்கிற பார்வையே மாறிடும். இந்த ஃபைட்ல ஜெனிஸ்டோ டாக்கிய பொழந்து கட்டுன்னு காட்டிட்டு இருப்பான். லிட்டரலி அவரால் மூச்சு கூட விட முடியாது. டிஃபென்ஸ் எல்லாம் காலியாகி தோக்கிற நிலைமைக்கு போயிருவா. அந்த டைம்ல சடார்னு அவளோட நெத்தியில தேர்ட் ஹை ஓபன் ஆகும். அது வரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்தவ திடீர்னு வெறித்தனமா மாறி ஜெனிஸ்டோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா கவுண்டர் பண்ணுவா. இங்க என்ன நடக்குது? ஏன் அந்த கண்ணு வந்த உடனே அவளுக்கு அவ்வளவு பவர் வந்தது? இங்கதா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த மூணாவது கண்ணு டாக்கியோடதே கிடையாது. அது அவ அண்ணன் கியோட்டரோவோட லெஃப்ட் ஐ. அதை தான் எடுத்து அவளோட நெத்தியில ஃபிட் பண்ணி வச்சிருக்கான். இந்த ஐஸ் வழியா கியோட்டரோவால டாக்கி பாக்குற எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அவளோட மூவ்மெண்ட் செய்ய இவன் கண்ட்ரோல் பண்ணுவான். பேசிக்கா சொல்லணும்னா அவ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி மாறிடுவா. ரிமோட் கியோட்டரோ கையில இருக்கும். அவனுக்கு இருக்கிற பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமா அந்த கனெக்ஷன் வழியா அவளுக்கு கிடைக்கும். அதனாலதான் அவ அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆகுறா. ஆனா இதுல மனசு உடைக்கிற விஷயம் என்னன்னா, ஏன் கியோட்டரோ அப்படி பண்ணா? 100 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க மனுஷங்களோட இருந்தப்ப டாக்கிய உயிரோட எரிச்சிருப்பாங்க. அப்ப அவளை காப்பாத்த கியோட்டரோ அங்க இல்ல. அந்த ஒரு கில்ட் அவளோட மனசுல அழுத்தமா பதிஞ்சு போச்சு. நம்ம தங்கச்சிக்கு ஆபத்து வந்தப்ப நம்மளால கூட இருக்க முடியலையேன்னு. சோ இப்போ டீமனா மாறினதுக்கு அப்புறம் தன்னோட ஒரு கண்ணையே அவளுக்கு கொடுத்துட்டான். இது சும்மா ஃபைட்காக இல்ல. இனிமே என்ன நடந்தாலும் நீ எங்க இருந்தாலும் என் பார்வை உன் மேல இருந்து விலகவே விலகாது. இனிமே நான் இல்லாம நீ கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்ற ப்ராமிஸ் அது. அந்த மூணாவது கண்ணுன்றது ஒரு பவர் அப் மட்டும் கிடையாது. அது அவனோட பாசம், அவனோட கில்ட். ஒவ்வொரு தடவையும் அந்த கண்ணு திறக்கும் போது கியோட்டரோ சொல்ற விஷயம் ஒண்ணுதான், பயப்படாத, அண்ணன் இருக்கு. வில்லனாவே இருந்தாலும் இந்த இடத்துல சென்டிமெண்டாலேயே நம்மள கவுத்துட்டானுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீனை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டீட்டெயிலோட சந்திக்கிறேன். பாய்.